இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் இதில் என் தேவன் எனக்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிக்கின்றேன், நேசிக்கின்றேன், சுவாசிக்கின்றேன், எல்லாவற்றையும் மேலாக விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் நான் என் கண்மலை மீட்பார்கள் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளை நிறுத்தின் தியானம் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் புதிய இருக்கத்தக்க கிருபை செய்ய வேணும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. நேற்று இந்த டிக்டாக் எங்கள் ஊரில் இருந்து டிக்டாக் இன்னும் உண்டு. அமெரிக்காவில் டிக்டாக் பார்த்தனா, ஷேர் சேட் பார்த்தனா, இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தனான்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் கிளாஸில் டீச்சர் உட்காந்துருக்காங்க, லேடி டீச்சர் உட்காந்துருக்காங்க. என்ன, இந்த பையன் வரான், வந்து கேட்குறான், மேடம் 32 மார்க் போட்டிருக்கீங்க மேடம், இன்னும் ஒரு 3 மார்க் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் நான்? பாஸ் ஆகிடுவேன் மேடம். திட்டுவான். இந்த 32 மார்க் போட்டது பெருசு, இதே நான் தேடி தேடி பார்த்து போட்டேன், நீ இன்னும் ஒரு 3 மார்க் போச்சுன்னா உன்னை அரைஞ்சிடும், ஓடி போடா அப்படின்றான். ஆனால் அவன் நவர மாட்டேன்ட்டான். ஆனால் ஒரு பொண்ணு வரா, பார்த்தீங்களா எல்லாரும் 97 மார்க் வாங்கியிருப்பான். என்ன, 97 மார்க் வாங்கியிருப்பான். 97 95 ஞாபகம் இல்லை. மேடம் இதெல்லாம் நீங்கள் மார்க் போட்டிருக்கீங்க மேடம், நிறைய மார்க் போட்டிருக்கீங்க மேடம், என்னென்ன இருக்க, இந்த சம்மு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க் போடணும், நீங்கள் போட மறந்துட்டீங்க. ஐயோ அப்படியம்மா, இந்த போட்டேன் 98. என்ன, அப்புறம் வர இந்த ஃபார்முலா நான் கரெக்டாக தான் நட போட்டிருக்கேன், இதுக்கு நீங்கள் மார்க் போடல, சரி 99. இப்படி ஒன்று ஒன்றா போடும்போது அந்த மேடத்துக்கு வந்துச்சு, இந்த 100 தானே வேணும் உனக்கு, எடுத்துகிட்டு போ. அதில் அழுகுறாவன், எனக்கு 100 மார்க் வரும்னு நினச்சி மேடம், நீங்கள் 97 மார்க் தான் மேடம் போடுறீங்க அப்படின்னு. இங்கே ஒருத்தன் கெஞ்சினான், 32 மார்க் போட்டிருக்கீங்க மேடம், இன்னும் ஒரு 3 மார்க் போடுங்க மேடம். அதுதான் சொல்கிறேன், தம்பி உனக்கு நான் மார்க் போடுறேன், போ இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஆனால் இங்கே அதை போல் தான் நடக்குது. இந்த பைபிளை காட்டி இது என்னுடைய வேத புஸ்தகம் நான் சொல்லி இப்போ 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா சொல்கிறேன் நான். ஆனால் ஒருத்தருக்கும் என்ன அது இங்கே வந்தால் சொல்லணும், அதோட பைபிளை கொண்டு போய் எங்கே வச்சிடணும், அந்த ரூமில் வச்சு பூட்டிடணும். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணணும், சனிக்கிழமை அந்த பைபிளை எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, போகும்போது வச்சு பூட்டிட வேண்டியது. இப்போல்லாம் ஊழியத்துக்கு யார் பைபிளை எடுத்துகிட்டு போகிறீங்களா? பைபிளை யார் எடுத்துகிட்டு போகிறீங்க? பைபிள் தான் இதுலேயே இருக்குது, அப்புறம் எடுத்து பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? சரி பாருங்கள், இன்றைக்கி நான் மெசேஜ்னு தனியாக கொடுக்க போகிறது கிடையாது. இந்த கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன தியானித்தோம், அல்லது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அல்லது என்ன அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, சரியா? ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் என்ன பண்ணோம், அடிக்க வேண்டிய தப்பட்டைய அடித்து தான் ஆகணும், ஊத வேண்டிய தாரையை ஊதி தான் ஆகணும். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு அந்த போய் என்ன பண்ணுவேன், இவனுக்கு மோளமே அடிக்க தெரில, இவனுக்கு கீபோர்டே போட தெரில, இவர் வேறு ட்ரிபிள் பேங்கர்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு, அவங்க அண்ணன் வேறு என்னத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, டோலக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் என்னது ஒன்றும் தெரியல. ஆனால் உனக்கு என்ன நீ எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கணும் இன்னைக்கு, சரியா? பாருங்கள், கடந்த 6 மாதமாக நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன தியானித்தோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதலாக நான் எடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரம் தான். இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமாக 3வது அதிகாரம் தான் எனக்கு மனசில் வந்துச்சு. அங்கே ஒரு 4 பேர் இருக்கான், ஒரு வேலை செஞ்சான், ஒரு சூப்பரான வேலை செஞ்சான். நான் ஒரு டாபிக் எடுத்தேன், யார் அந்த 4 பேர்? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? என்ன பண்ணாங்க 4 பேர்? பேங்கை கொள்ளடிச்சானா, இல்லை பெரிய கோயில் இருக்க இது பொண்ணு கலசை தூக்கிட்டானா, என்ன பண்ணானுங்க? இந்த 4 பேர் என்ன பண்ணானுங்க?
யாருங்க அந்த 4 பேராக இருந்திருக்கோம்? அவன் கூரையை பிரிச்சுட்டு எடுத்து இறக்குறது முக்கியம் இல்லைங்க. கூரையை பிரித்து வீட்டில் இருந்து தூக்கிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க. கூரையை பிரித்து வியாதியஸ்தனை இறக்குறது முக்கியம் இல்லைங்க. யார் அந்த 4 பேராக இருந்திருப்பான்? ஆ, இயேசுவை தெரிஞ்சவங்க, இயேசுவால் சுகப்படுத்தப்பட்டவங்க, இயேசுகிட்ட போனாக்கா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச அந்த 4 பேர் தான் என்ன பண்ணோம்? ஆமாம், கூரையை பிரித்து இறக்கணும். தீவிரவாதக்காரனை அவனை நவர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, பேச முடியாது, உருள முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த 4 பேர் என்ன பண்ணா? அந்த விசுவாசமாக இருந்தான். அந்த 4 பேரில் நீ ஒருத்தியாக இருப்பியோ? ஆ, இல்லை இந்த பக்கம் யாராக இருப்பீங்களா? அல்லையிலே சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு மட்டும் நடந்துறாரு. யார் அந்த 4 பேரில் ஒருத்தர்? நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இல்லை 4 பேர் இருக்கீங்களா? அதுதான் நீங்கள் பார்க்கணும். சரியா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 1வது அதிகாரம் 2வது 3வது அதிகாரத்தில் எனக்கு பிடிச்சது என்னன்னாக்கா, நான் பார்த்ததில்ல, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, அவருக்கு நிறைய போராட்டம். என்ன, அவர் போகிற இடத்துல அவனை திட்டுறானுங்க, அவர் போகிற கோயிலில் அவரை திட்டுறானுங்க, அவர் போகிற ஜபாலயத்தில் என்ன பண்ணுறானுங்க? கேவலமாக திட்டுறாங்க. திட்டுறாங்களா இல்லையா? என்ன சொல்லி திட்டுறாங்க? நீலாம் ஒரு யூதனா? நீலாம் ஒரு ரபியா? நீலாம் ஒரு போதகரா? இல்லை, இது 7வது நாள். இது என்னது? இது ஓய்வு நாள். கர்த்தருக்கு ஆசிரியருக்கு பரிசுத்தமாக ஆசிரியப்பட வேண்டிய நாள். இதில் நீ என்ன பண்ற? சும்மனை கை உள்ளவனை சுகமாக்குற, கூணு விழுந்த கேள்வியை குணமாக்குற. உனக்கு மற்ற 6 நாள் இருக்கிறது தெரியாதா? உனக்கு அறிவு இல்லையா? நீ அதெல்லாம் செய்யக்கூடாதா? ஏன்டா 7வது நாளில் நீ செய்யற? சொல்லி என்ன பண்றாங்க? அவர் ஏதோ சொன்னாரா? தம்பி நீ வெளியில வா, நான் அவனை சுகப்படுத்துறேன், இல்லை அவனை போட்டு சொல்லிட்டு வா, நான் சுகப்படுத்துறேன் அப்படி சொன்னாரா? எல்லாவற்றையும் பொறுத்துட்டு செய்தார். தியாபிள்ள சாயா அடிக்கடி சொல்வார், அவர் கிராமந்தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராங்க. அவருக்கு சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் அவர் என்ன பண்றாரு? நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிராமத்துள்ள பண்ணுவோம், டாஸ்மார்க் எங்க இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு யாரா இருக்காரா பார்ப்போம். குவார்டர் ஃப்ரீயா கிடைக்குமா, இல்லை ஒரு கட்டிங்காவது கிடைக்குமா, இல்லை இங்க யார் இருக்கான், அதானே பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த மனுஷன் கிராமம் தோறும் நன்மை செய்கிறவராய் அப்படி செய்யும் போது என்ன பண்ணானுங்க? கல்லால் அடிக்க வந்தாருங்க, கல்லெறிந்து கொல்ல பார்த்தாருங்க இல்லையா? இருந்தாலும் அவர் என்ன பண்றவரா இருந்தாரு? அதுக்கெல்லாம் பயந்தவர் கிடையாது, அதெல்லாம் பயந்தவர் கிடையாது. என்ன பண்றாரு? அவர்களுக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறவராக இருந்தார், அவங்க பரிதபிக்கிறவராக இருந்தார், அவரை சுகப்படுத்துகிறவராக இருந்தார் இல்லையா? பார்த்தோமா எல்லாம். அதே போல் தான் அவர் இந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் என்ன பண்ணாரா? 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் என்ன பண்ணாரு? அவரு 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க முன்னால் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலையில் சீஷர்கள்லாம் கூப்பிட்டால என்ன பண்ணாரு? 12 பேர் செலக்ட் பண்ணாரு. அதுல ஒருத்தன் பிசாசின் பிள்ளை என்று தெரிந்தும் அவர் என்ன பண்ணாரு? வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் விடிய ஜெபம் பண்றீங்க? ஹலோ, நான் ஜெபம் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். இந்த பைபிள் எடுத்து இந்த 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்ததுமே என்ன ஆயிடுது? ஃப்ளாட் ஆயிடுறேன். என்ன, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் அதோட முடிஞ்சிருச்சு. என்ன, அப்ப எப்பதான் எழுந்திருக்கிறோம்? அலாரம் அடிச்ச கூட எழுந்திருக்க மாட்டேன், 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த தேவன் உனக்கு ஜெபிக்க கத்து கொடுத்தார். சீமோனை பார்த்து சொல்ற, சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்க பர்மிஷன் கேட்டான். நான் என்ன பண்ணேன்?
பர்மிஷன் கிராண்டட், கொடுத்துட்டான் பர்மிஷன். ஆனால் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அப்போ உனக்காக ஜெபிக்கிற தேவனாக இருந்தாருங்க அவர். ஏன்னா அவர் காரியத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறவரா இல்லை, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் என்ன பண்ணாரு, சீமோனுக்காக ஜெபித்தாரு, இன்னும் மற்ற மற்ற ஊழியர்களுக்காக ஜெபித்தாரு இல்லையா? பார்க்குறோமா, எல்லாம் பார்த்தோமா? ஹலோ. அப்புறம் இன்னும் ஒருத்தர் தான் ரொம்ப பழைய ஏற்பாடு படிச்சுக்கணும், ரொம்ப 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 லோவாக அந்த மக்களுக்கு நல்ல பெரிய மதிப்பான இருந்தானா யாபேஸ்ன்ற ஒருத்தர். யாபேஸ்ன்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணானா? ஆமாம், யாபேஸ்னாலும் பேர் என்னது? இவனை நான் துன்பத்தில், தொல்லையில், கஷ்டத்தில் பெற்றேன். அவனுக்கு யாபேஸ்னு பேரிட்டான். ஆனால் அந்த யாபேஸ் ஜெபித்தானா, என்ன பண்ணானா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். என்ன அப்படி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரா? பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? அப்போ ஆண்டவர் ஜெபிக்கிறவரை மட்டும் இல்லை, அவருடைய காரியத்துக்கு ஜெபிக்கிறவரை மட்டும் இல்லை, அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர் இருந்தார், சீமோன் பேதுரு போல ஆண்டுக்காக. அது மட்டும் அல்ல, அவர் என்ன பண்ணாரு, நாம் ஜெபிக்கும் போது கேட்டாரு. என்ன அதெல்லாம் கேட்ட மாதிரி தெரியுது உங்களுக்கு? இது மட்டும் இல்லை, இன்னும் 2 ராஜா 20 படிச்சீங்கன்னாக்கா எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான் இல்லையா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஐயோ ஆமாம், தலைவர் டைம் முடிஞ்சு போச்சு. என்னது, நீ போக வேண்டிய நேரம் வந்துச்சு. உன்னை பால்லாம் ஊற்றுறதுக்கு பால்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். என்ன இது பண்ண, இந்த பாலை உள்ள ஊற்றி உன்னை சாப்பிடுறதுக்கு முன்னால் என்ன பண்ண, உன் காரியத்தில் செட்டில் பண்ணிட்டேன். பால் எதுக்கு ஊற்றுறாங்கன்னு நம்ம முன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பால் ஊற்றுனா என்ன ஆகும்? இந்த பால் ஊற்றி என் மாவு வந்து தான் பால் ஊற்றுறேன், என் பேத்தி வந்து தான் பால் ஊற்றுறேன், என் பேரை வந்து தான் பால் ஊற்றுறேன்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் முட்டாளுங்க இல்லையா? அந்த பால் ஊற்றுறது எதுக்கு? அந்த கொஞ்சம் இழுத்து படிச்சுட்டு இருக்குது, என்ன பண்ணுற, நீ ஊற்றி மூடிடுறது. அதை ஐயோ நான் வந்து பால் ஊற்றின பிள்ளைதான். அப்புறம் தான் நான் எங்கள் தாத்தா செத்து போனார், அவர் சாவடிச்சது நீ தான், புரியுதா? அதனால் இந்த பால் ஊற்றுறன்னு போனீங்கன்னாக்கா ஞாபகத்தில் வச்சு, நீ கொலை பண்ண போற. பால் ஊற்றுறன்னு போகிற அத்தனை பேர் என்ன பண்ணுறான்? ஆமாம், பால் ஊற்றுற அத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க? கொலை பண்ணுறீங்க. இழுத்து பறிச்சு உயிரை கூட என்ன பண்ணிடுறீங்க? அதை ஊற்றி அரெஸ்ட். அங்கே உள்ள லங்கு உள்ள என்ன போகாது, நுரையீரல் உள்ள காத்தே போகாது. சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அங்கே நீ போய் நிற்கும் போது ஏசாமி கேட்பாரு. அப்போ பாருங்க, அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான், அழுகுறான். பால் ரெடி ஆயிடுச்சு, அவருக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் அவன் அழுது சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை நினைவு வருவா, ஆண்டவரே நீர் என்னை யோசித்து பாரு ஆண்டவரே. அப்படி டக்குன்னு மனம் திரும்பி அதை யோசித்து பார்த்து என்ன பண்ணுறாரு, முற்றத்துக்கு போட்டான், இதுக்கு போட்டான், எங்க என்ட்ரன்ஸுக்கு போட்டான். யாரு? தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியா? சந்தோஷம், நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. அவன் திருப்பி அனுப்பி என்ன பண்ணுறாரு, போய் சொல்ல அவன்கிட்ட, நான் அவனுக்கு 15 வருஷம் திருப்பி கொடுக்குறேன். அப்போ ஜெபிக்கும் போது அவர் என்ன மாதிரி ஜெபத்தெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல் இன்னொரு இது பார்த்தோம். இப்போ தான் எலிசான்னு யாரும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த எலிசாவை பற்றி பார்க்க போகிறோம். எலிசா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 2 தடவை அவர் ஒரு இடத்துல வேலைக்காரனோட கண்ணை திறக்க சொல்றாரு. வேலைக்காரையா? துணி துவைக்கிறையா? வீடு பெருக்கிறவையா? ஒரு செருப்பு தொடச்சி வைக்கிறவையா? உனக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் பண்றவன், சுடுதண்ணி கொண்டு போட்டு வைக்கிறவையா? அவனுடைய கண்ணை திறவுன்னு சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கும் அந்த மகிமையை கொடுத்தார். அவன் பார்க்க வேண்டிய பாகத்தை என்னத்தை பார்க்கணுமோ அதை பார்த்தான் இல்லையா? அப்ப எலிசா தீர்க்கதரிசி அவருக்காக ஜெபிக்கல. ஏன்னா அங்க இருக்கிற அந்த போர் வீரர் அவன் எல்லாமே என்ன பண்ண முடியும், அவரை ஒன்றும் தொட முடியும்னு தெரியாது. ஆனால் அந்த பயந்தவங்களுக்கு வேலைக்காரன் பயந்துட்டு இருக்கானே, அவனுக்காக என்ன பண்ண, அந்த கண்ணை திறந்து காட்டு. அதே போல அதே அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்றான், அந்த ராஜா படையை அனுப்பிச்சிடறான் எலிசாவை பிடிச்சிட்டு வர்றது இல்லையா?
எலிசா பிடிச்சிட்டு ஒரு படையை அனுப்புகிறான். அவன் அத்தனை பேத்தி இவர் என்ன பண்ணுறாரு, குருட்டாட்டமாக போட்டு தள்ளிடுறாரா? என்னங்க ஊழிகாரமாக போட்டு தள்ளுறாருன்னு சொல்கிறேன். குருட்டாட்டம் பண்ணி அவனால எங்கே கொண்டு போகிறாரு? எலிசா தீர்க்கதரிசி அந்த படை வீரர்கள் அத்தனை பேத்தி குருட்டாட்டம் பண்ணி என்ன பண்ணுறாரு, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, எங்கே போகணும், உன்னை எருசலேமில் கொண்டு போய் விடுறேன்னு அந்த ராஜாட்ட கொண்டு போய் விடுறான். ஏன்னா அங்கே போன பிறகு அவன் கண்ணை திறக்க வைக்கிறாரு. கண்ணை திறந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் அலண்டு போயிட்டான். ஏன்னா எதிராளியோட தலைநகரத்தில் இருக்காங்க, எதிராளியுடைய தலைநகரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா ஒடியாடுறாரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு, ஆண்டவர் நீ யாரும் என்ன பண்ணல, ஜெயிச்சிங்க கொண்டாடல, ஆனால் எல்லாத்தையும் சாப்பாடை போட்டு அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறாரு. அப்போ பாரு, எலிசா என்ற தீர்க்கதரிசி ஒரு தடவைக்கு மேலாக ஆண்டவர்கிட்ட இவள் கண்ணை திறந்துடலாம், கண்ணை திறந்துடுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கண்களை திறக்கிறவராக இருந்தார். ஆனால் நீங்கள் எத்தனை தடவை கேசாமிகிட்டயா இல்லை மற்றவங்கிட்டயா கண்களை திறங்கன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியல. கண்களை திறங்க சொல்லி, மற்றவர்களோட கண்களை திறக்க சொல்லி. அதே போல் பாருங்க, ஸ்தேவான் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறான் இல்லையா? என்னன்னு ஜெபம் பண்ணுறான் அவன்? என்னையா சொல்லி ஜெபம் பண்ற ஸ்தேவான்? அவருடைய ஆவியை அவர் கையில் ஒப்பு மற்றும் சொல்லல. என்ன சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதாரம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி உயிர விட்டானா. நாமள என்ன பண்ணுவோம், மிகுந்த சத்தமா என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் கை நிறைய மண்ணை வாருவோம் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் அடி, நீ வட்டி அடி, நான் என்ன பண்றேன், நான் கை பூரா மண்ணை வாரி என்ன பண்ணுவோம், சுத்தி கடாசி விடுவோம். என்ன கடைசி என்ன பண்ணுவோம், சாபத்தை விடுவோம் இல்லையா? ஆனா இங்க என்ன பண்ற, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான். அப்ப அவங்க ஒரு ஜெபத்தை பற்றி பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த வருஷத்துக்குள்ள நாம் என்ன பண்ணோம்னா, போன வருஷத்துல ஜெபத்தை பற்றி பார்க்கணும். இன்னும் ஒரு சூப்பரான ஜெபம் நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் என்ற சுவிசேஷகன் சொன்ன ஜெபம் 3 யோவான் 1:2, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. யாரா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படி சொல்றோமா? யாரா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படி சொல்றோமாயா? இல்ல உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைய பார்த்து நீ அதை போல சொல்றியா? இவெல்லாம் என்னதான் படிக்கிறான்னு தெரியல, 99 எடுத்து விட்டான். நாமளும் தான் படிக்கிறோம், நம்மளுக்கு அந்த மார்க் வர மாட்டேங்குது. யாராவது உன் சொந்தக்காரனை பார்த்து, உன் எதிர் வீட்டுக்காரனை பார்த்து, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, இல்லை ஒன்றை போய் கொஞ்சம் நல்லா இருக்கவனை பார்த்து, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ. பார்த்தோமா அது? ப்ராக்டிஸ் பண்றீங்களா? இன்னொரு ஜபம் பார்த்தோம், இன்னொரு ஜபம் என்னது? தாவீது ராஜா பண்ற ஜபம். தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே. அவன் கேட்கணுமாயா? பெரிய ராஜா என்ன, அவன் எங்க போனாலும் அங்க ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை காப்பாற்றினார். ஆசீர்வதிக்கிறது இல்ல, வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது சென்ற இடம்லாம் ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினார்னு இருக்குது. அவன் தான் சொல்றான், தேவனை சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை புதுப்பியும். படிச்சோமா அதை பற்றி? ஜபத்தை பற்றி படிச்சோம். அப்புறம் பாருங்க, ஒரு ஜபம் நம்ம பார்த்தோம், ஆயக்காரனுடைய ஜபம். என்ன பண்ண அந்த ஆயக்காரன்? மார்பிள் அடிச்சுக்கிட்டான், பாவியாக என் மேல். அவன் தான் நீதிமானா போனான்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து சகையு, ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்ச சகையு தேடி அவர் வராரு.
அவர் வந்து பார்க்குறாரு, சகைவை கீழே இறங்கி வந்துறாரு. அவர் சொன்னது அவன் என்ன பண்ணுறான்? கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுறான்? சும்மா கட கட கடன்னு ஒப்பு வைக்கிறான். என்ன ஒப்பு வைக்கிறான்? அவனே ஒப்பு கொடுத்துட்டான்யா. அதே செகண்டில் அவன் ஒப்பு கொடுத்துட்டான். அவனுடைய குடும்பத்தின் நிலைமையை சரிப்படுத்திட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை நான் யார் இல்லாட்டும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தினே நான் திரும்பி கொடுப்பேன். என் சொத்துல பாதியை நான் யாருக்குன்னு படுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். இங்கே யாரும் சொல்லுவியா? சாமி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டீல் போடுவோம். சாமி நீ வந்துட்ட, உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் நல்ல விருந்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்ண, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த சுற்றி இருக்கலாம் கண்டுக்காத, நீ பண்ணி போயிட்டே இரு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நாங்கள் பாரு, சகைவை இறங்கி வான்ற ஒரே வார்த்தை. இன்னைக்கு அந்த தேவனுடைய மனசில் இறங்கி வந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? அதே போல் ஒரு முட்டாள் ஒருத்தர் ஒரு ஜெபம் பண்ணுறான். சிம்சனை நான் முட்டாள் தான் சொல்லுவேன். நான் பெரிய படவீரன், பெரிய சூப்பர் ஸ்டார். என்ன, நம்ம சூப்பர் ஸ்டாரோட 1000 பேர் அடிப்பார். ஒரு பச்சையான ஒரு காஞ்சி போகாத ஒரு கழுதையோட தாடை எலும்பு வச்சு அவன் எத்தனை பேர் கொண்டா? 100 பேரை கொண்டான். அந்த அளவுக்கு ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். ஆனால் பண்ண காரியங்கள் அத்தனையும் முட்டாள்தானம். நாம் பண்ணுற மாதிரி தான். நான் யாருன்னு நினச்சிட்டு, எனக்கு என்ன பலம் இருக்குது, எனக்கு என்ன படபலம் இருக்குது, பக்க பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அது பேசுகிறேன். ஆனால் என்ன பண்ண, அவன் செத்து போகும்போது கேவலமாக ஒரு நாயை போல மண்டபத்தினுடைய மடி இதில் விழுந்து, ஏன்னா மண்டபம் இடிஞ்சு விழுந்து செத்தான். அவனும் ஜெபம் பண்ணான். அப்போ நீ எந்த நிலைமையிலேருந்து நீ ஜெபம் பண்ணல ஆண்டவர் கேட்குறவராக இருக்கிறாரு. ஆனால் நீ எந்த நிலைமையிலேருந்து ஜெபம் பண்ணுற? தூக்க நிலைமையிலையா, துக்க நிலைமையிலையா, மயக்க நிலைமையிலையா, இல்லை மதப்பாக இருக்கிற நிலைமையிலையா, இல்லை ஜெபமே பண்ணுறதே கிடையாது இல்லையா? இங்கே வந்தாத நீ தான் 2 மணி நேரம் என்னை வச்சு அறுக்கிறியா, அப்புறம் நான் என்ன வேறு போய் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறது? அப்படி தானே? ஜமனா தான் இங்கேயும் பார்க்க முடியும், அங்கேயும் பார்க்க முடியும், பார்த்துட்டு இருக்கு. சரியா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தோம். இதை விட சூப்பரானது நான் முடிச்சிடுறேன். இப்போ மணி 12 போகுது. இன்னும் நிறையா இருக்குது. இந்த 6 மாதத்தில் நம்ம ஜெபிச்சதெல்லாம், ஜார்ஜ் முல்லர் ஜெபிச்சதை பற்றி நம்ம இது பண்ணோம், பார்த்தோம். ஜீவ அப்பம்னு பார்த்தோம். இன்னும் நிறைய காரியங்களை பார்த்தோம். ஆனால் கடைசியாக 2 தான் நான் சொல்ல போகிறேன். மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபித்தது. அவன் ஜெபம் பார்த்தீங்கன்னாக்கா அவனை போல எவனும் ஜெபிக்க முடியாது. புரியுதா? தாவீதுராஜா ஜெபம், பாட்டு, கவிஞர் கண்ணதாசன் மாதிரி அந்த பாட்டு இந்த பாட்டு, வைரமுத்து போல சங்கீதம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் மோசே எதுவுமே எழுதலைங்க. ஒரு 5 புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அதில் எதுலேயுமே பாட்டுன்னு ஒன்றும் கிடையாது. வேணா பாட்டு இருக்கும், மிரியம் எழுதின பாட்டு இருக்கும், மேரியம் பாட்டு இருக்கும், ஆரோன் பாட்டு இருக்கும். ஆனால் இவன் பாட்டே பாடலை. ஆனால் இவன் பண்ண ஜெபம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆண்டவருடைய ராஜதந்திரமாக பண்ணான். பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? என்னங்க பார்த்தோம்? ஜெபம் பார்த்தோம். என்ன சொல்கிறீங்க? இந்த டையை இழுத்து கட்டிக்கிறீங்க. ஆனால் என்ன ஜெபம் பண்ண சொல்ல பார்க்கலாம். யாத்திரையாகமம் 23 பார்த்தோம், 33 பார்த்தோம், 34 பார்த்தோம். என்ன பண்ணுறான் அவன்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஜனங்களாம் கூப்பிட்டு போ, நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புகிறேன் கூட. ஆனால் இந்த தூதை என்ன பண்ணுவான்? நீ குசுப்பு பண்ணினா வெட்டிடுவார். என்ன நீ செய்கிற எந்த குசும்புக்கு என்ன பண்ண மாட்டார்? அவரை தாங்க மாட்டார். உன்னை ஃபிக்ஸ் பண்ணிடுவார் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அவன் யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் என்னை தெரிஞ்செடுத்துக்கிறேன் என்று சொல்லுகிறீர், ரொம்ப சந்தோஷம், தெரிஞ்செடுத்துக்கிறீர். ஆனால் யாரையும் அனுப்புறேன்னு சொல்கிறீர், அது நல்லா இல்லையே. அதில் வேறு அவர் வந்தால் என்ன பண்ண போகிறாரு? ஏதாவது ஒரு குசும் பண்ணால் வெட்டி போட்டுருவாருன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நம்ம ஒத்து வர மாதிரி தெரில. நீர் வாரும், நீர் எங்கள் கூட இருக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஜனங்களை கூப்பிட்டு போவேன். இல்லைன்னா நாங்கள் இங்கேயே தான் இருக்க போகிறோம், மவுண்ட் சீனா வளாந்திரத்தில் இருக்க போகிறோம் அப்படின்னு. அவர் சொல்கிறேன், சரி என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் வரேன் உன் கூட. நீர் எங்கள் கூட வரீங்கன்னா என்ன பண்ணணும்? நீர் யாருன்னு எனக்கு காட்டணும். அவனை தேவதூதனே போட்டு தள்ளுவான்னு சொல்கிறீரு. அப்போ நீர் நான் என்ன பண்ணுவார்?
எல்லாத்தையும் பொசுக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறது, சைனா மலையில் வரும்போது சீனா மலையில் வரும்போது என்ன பண்ணிட்டு அந்த மலை பூரா பொசுக்கி போச்சு. மலை பூரா புகையாக இருக்குது, மகப்பூரா இதாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, மலை பூரா எல்லாமா இருக்குது. அந்த மலையை தொடுறதால செத்து போகும் சொன்னீர். அப்படி அவ்வளோ பயங்கரமாக நீர் இறங்கி வந்தீர். ஆனால் உன் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சரி, நான் தெரிஞ்சுக்கணும். உண்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என்னை நீ பார்க்கணுமா? என்னை பார்த்து யாரும் உயிரை வைக்க முடியாது. சரி, நான் பார்க்குறேன், யோசித்து பார்க்குறேன். சரி சரி, என்னோட கண்மலையில் ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல வச்சு நான் உன்னை பாதுகாத்து நான் உன்னை எனக்கு காட்டுறேன். பார்த்தோமா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். காட்டினார் தேவன் அவனுக்கு. அவன் உடனே என்ன பண்ணிட்டான்? ஜெபக்கடின்னு அவர் காலில் விழுந்துட்டான். மோசே போய் கை குலுக்கி, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுற ஆண்டவரே, நீர் தான் மனுஷன் ஆண்டவரே, நீ தான் தேவன் ஆண்டவரே, நீ தான் ரட்சகர் ஆண்டவரே, உம்மால ஒன்றும் முடியாது, ஒன்றும் இல்லை கிடையாது ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நான் சொல்லலை. இப்போ என்ன பண்ணா? முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவரே, உம்மிடத்துல என்ன உண்டு? நீதி உண்டு, நேர்மை உண்டு, இரக்கம் உண்டு, கருணை உண்டு, மன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நாங்கள் யாரு? ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாத லோ கிளாஸ், நாங்கள் பாவிகள். அதனால நீ என்ன பண்ண? நீ தான் எங்க கூட வரணும். ஆனால் நீ என்ன பண்ண? எங்க பாவங்கள்லாம் மன்னிச்சு எங்க கூட வா. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒத்துக்கிட்டாரா? அதே போல பாரு, கடைசியா இதை சொல்லி முடிக்கிறேன் நான். உபாகம 4வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் பாருங்க, இப்போ காம்படிஷனில் லேடிஸும் வாசித்துங்க பார்க்கலாம். யாருங்க அது? அப்புறம் என்ன மேலே கோச்சிக்குவீங்க நீங்கள்? பேசுங்க நீங்களும். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப பாருங்க, இந்த ஜெபம், இந்த விசுவாசம், இந்த எல்லா காரியம், அவர் பெரியவர், அவரை விசுவாசிகள் பெரியவர்கள், அவரை ஃபாலோ பண்றவங்க பெரியவர். அப்படி என்ன பண்ணிட்டான் மோசே? கிளீனாக சொல்லிட்டான் இல்லையா? இதுதான் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உட்காந்துருக்க பாரு, 20-24. இனி நீ குய்யோ முறையான்னு கூவிக்கு அழுதால் 20-24 வருமா? நீ புரண்டு எழுச்சால் என்ன பண்ணாது? 20-24 வராது. ஆனால் அந்த 20-24 உனக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஆயிரமான காரியங்கள். அநேகம் பேரை கொண்டாந்து உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அவருடைய வசனத்தையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய பெருமையும், அவருடைய வல்லமையும், அவருடைய மகிமையும் சொல்லியிருக்கிறார். 12 பேருக்கு மேலே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. 12 பேருக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆண்டவர் பற்றி சாட்சி கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துல. அதனால நீ எங்க போய் என்ன பண்ண முடியாது? ஆண்டவரே எனக்கு உங்களை பற்றி யாருமே சொல்லல அப்படி சொல்றதுக்கு உனக்கு யோகியதை கிடையாது, தகுதி கிடையாது. அதனால இந்த 20-24 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீ உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நீ இங்கே ஒப்பு கொடுக்கலனாலும் வீட்டுக்கு போய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஏன்னா உனக்கு சொல்லப்பட்டது, ஏசாமி அழுதார் ஒரு தடவை, என்ன உனக்கு சொல்லப்பட்டது, சோதேமிலும் குமாரெல்லாம் சொல்லப்பட்டது, அவர்களாம் என்ன பண்ணிருப்பாங்களாம்? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களாம். அப்ப இந்த சபையில சொல்லப்பட்டது எதுவுமே என்னப்படாது, எல்லாம் நல்ல கரெக்டானது. என்ன வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயம். அது ஒன்று சிரிச்சிக்கும், இல்லைன்னா பட்சிக்கும். ஏன்னா ஒன்று உதச்சி ஒன்று சரிப்படுத்த, இல்லைன்னாக்கா போட்டு தள்ளும். அதெல்லாம் அந்த வேத வசனம் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் அது உங்களுக்கு நினைவு கூறப்பட்டிருக்குது. அதனால இதெல்லாம் என்ன பண்ண 36 இதனால 36 கோயிலுக்கு வராது நின்றுடாத. 36 கோயிலுக்கு வந்து
புது வருஷத்தை ஆரம்பிக்கும்போது இந்த வசனங்கள்லாம் சிந்தித்து தியானித்து கர்த்தர் எவ்வளவு வல்லமையாக இந்த வருஷத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்ததும் அது உன்னை அணுகாதபடி உன்னை காப்பாற்றி இருக்கிறான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவத்தில் அழி செய்த ஆபத்தில் நானே அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சண்யத்தை அவனுக்கு காண்பிப்பேன். அதை போல நடத்துகிற தேவனாக்க இன்னைக்கு நீயே உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சினாக்கா நீ என்ன பண்ணுவ? தலைகீழ விழுவ. உனக்கு ஆலோசகர், சமாதான பிரபு, நித்திய பிதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் சரணடையணும். சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். சும்மா அங்கங்கெல்லாம் அது மறைச்சி வச்சுட்டு, கத்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு, பாவத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு, திருத்தனத்தை மறைச்சி வச்சுட்டு, பொய்யை மறைச்சி வச்சுட்டு போய் அவர்கிட்ட என்ன பண்ணாத? சரண்டர் ஆகாத. கம்ப்ளீட்டாக உன்னை கொடுத்து என்ன பண்ண? சரண்டர் ஆகணும். செய்யலாமா?